துனியா ஆட்ஸ், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகளுக்கு கீழ்காணும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான சேவையை குறைஞ்ச செலவில் செய்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ண சேனல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். வருகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடைபெற இருக்குங்க. அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீனத்துல இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம சற்று விலாவாரியா பார்ப்போம். சந்திர பகவான அதிபதியா கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது, அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற தாக்கங்கள் என்ன அப்படின்னு விலாவாரியாக பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்தில் இந்த ஆண்டு முழுக்க இருக்க போகிறாருங்க. அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் மீது விழுகுது. ராகு கேது பெயர்ச்சியை தொடர்ந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்திற்கும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்திற்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. சனி பகவான் இருக்கிற கும்பத்திலேயே ராகு பகவானும் இருந்து குருவோட பார்வையை பெற போறாங்க. எப்படின்னா, மே மாதம் வரைக்கும் ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் பின்னர் மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைவாரு. அது உங்க ராசிக்கு 12ஆம் இடமாகும். அவ்வாறு 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிற குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. சுருக்கமா, சனி ராகு சேர்க்கையான கும்பத்தின் மீதும் சனி ராகுவின் மீதும் குரு பகவானோட பார்வை விழுகுது. இது யோகமான்னு கேட்டா ஆமா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் உங்களை வாட்டி வதக்கிக்கிட்டு இருந்துச்சுங்க. குறிப்பா செய்தொழில்ல, வருமானத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல, குழந்தைங்க வளர்ச்சியில, குழந்தை பிறப்புல ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கும் ஆளாக்குனதுங்க. ஒரு சிலர் வாகனத்துல போய் கீழே விழுந்து காலில் அடிபடுறது, மூட்டு பகுதிகளில் பிரச்சனை உள்ளிட்டவைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவை எல்லாமே இப்போ தீர ஆரம்பிக்கும். வேலை தேடி அலையிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளை பார்த்து வந்த கடகராசியினர் தற்பொழுது சுமாரான பலன்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா ஓஹோன்னு மற்றவங்கள மாதிரி உங்களுக்கு நான் அள்ளி தெளிச்சு விட விரும்பல. உண்மை, போன 2024 காட்டிலும் 2023 காட்டிலும் இந்த 2025 பல கிடுக்குப்பிடியான நிலைமையில இருந்தாலும் கூட குரு பகவானோட பார்வையின் காரணமா சனி பகவானும் ராகு பகவானும் புனிதம் அடைகிறாங்க. இதன் காரணமா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடுவீங்க. இனி விடிவு காலத்திற்கான காலமும் உருவாகும். நெருக்கடிகள் குறையாம இருந்தாலும் அதனை சமாளிக்கின்ற தெம்பும் தைரியமும் உங்க மனசுலையும் சரி, உங்க வாழ்க்கையிலையும் சரி பிறக்க ஆரம்பிக்கும். நல்ல வழியும் உங்களுக்கு பிறக்கும். அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இனி அவ்வாறு இருக்காதுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெளிவா முடிவு பண்ணி செய்யற அளவுக்கு வாழ்க்கையில நல்லதொரு பாதையும் சுபிச்சமும் உண்டாகும். வேலை தேடி அலைறவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறமா நல்ல வேலை கிடைக்கும். மே மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணியிட மாற்றம், விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, செய்தொழில மேன்மை, மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வரன் உள்ளிட்டவைகள் சிறப்பா அமையுங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சும் ஆதரவு கொடுத்தும் போவாங்க. உங்களுக்கு பக்கபலமாகவும் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்களோட ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு கௌரவம் உண்டாகும்.
உங்களோட வளர்ச்சியை நினைச்சு பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு ஜனவரியில இருந்து மே ஆரம்பம் வரையிலும் பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிரச்சனைகளை உங்களால் எளிதா சமாளிக்க முடியுங்க. சரி, மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவானோட பெயர்ச்சியின் காரணமாகவும் ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாகவும் சனி பகவான் மீண்டும் சற்று வலுவடைந்து பின்னர் சுபத்தன்மை அடைகிறதன் விளைவாகவும் உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தாலும் நெருக்கடிகளும் அதே அளவிற்கு இருக்கிறத உங்களால் உணர முடியும். அதற்கு காரணமும் இந்த கிரக பெயர்ச்சிகள் தான். தாயுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. தாயின் மூலமாகவும் ஆதாயத்தை அடைவீங்க. இது நாள் வரையிலும் வளர்ச்சியில இருந்து வந்த தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். வீடு மாற நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வீடு மாறலாம். அவரவர் சொந்த ஜாதகத்திற்கு ஏற்ப சொந்தமா ஒரு சிலர் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் உண்டாகும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்குங்க. தாய்மாமன் வழி உறவினர்களால ஆதாயத்தையும் அடைவீங்க. உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க ஆரம்பிக்கும். வயிற்றுல தொப்பை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே தொப்பை வைக்காம உடல் நலத்தை ஃபிட்டா வச்சுக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து நடக்கின்ற கிரக பெயர்ச்சிகள் உங்கள் உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. மேலும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வீர தீர சாகசங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சு போனீங்கன்னா அப்படியே போயிட வேண்டியதான். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு இந்த ஆண்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்படுற விதத்துல எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க தேவையற்ற சாகசங்களில் ஈடுபட்டு உடல் நலத்தை கெடுத்துக்க வேண்டாம். சிறிய காயமா இருந்தாலும் கூட அது தேவையற்ற மன உளைச்சலை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களை சார்ந்த உங்க குடும்பத்தாருக்கு தேவையற்ற பதட்டத்தை உண்டாக்கும். அதனால தான் சொல்றோம். அடுத்ததா மனதளவுல இருந்து வந்த ஒரு சில தயக்கங்களும் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒருவித பயமும் பதட்டமும் இந்த காலகட்டத்தில் தனிய ஆரம்பிக்கும். இது நாள் வரையிலுமே ட்ரேடிங்ல ஈடுபடலாமா, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, யூக வணிகங்கள்ல ஈடுபாடு காட்டலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபகரமான முயற்சிகள் காரணமா நல்லது நடக்குங்க. உங்களுக்கு மறைமுக வழிகளில் பல ஆதரவும் உண்டாகும். இந்த ராகு சனி காம்பினேஷன் உங்க வாழ்க்கையில உங்களை சோர்வடைய வச்சாலும் அடுத்தடுத்து நடக்க போற திருப்பங்கள் காரணமா நீங்க வேற வழி இல்லாம ஓட ஆரம்பிப்பீங்க. இந்த ராகு மற்றும் சனி பகவானோட காம்பினேஷன் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போறது கட்டாயம் உறுதி. என்ன கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் கடுமையா முயற்சி செய்ய வேண்டிய நிலைக்கும் நீங்க தள்ளப்பட்டு இருப்பீங்க. பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிங்க. தேவையற்ற வார்த்தைகளை தேவையில்லாம விட்டுட்டு பின்னர் சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். மே மாசம் வரைக்கும் உங்க இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருப்பாங்க. அதே போல மே மாசத்து முன்னாடி வரைக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் இந்த ஆண்டு தீர ஆரம்பிக்குங்க. மேலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான யோகமும் உண்டு. இது நாள் வரையிலும் நீங்கள் கவலையோட கிடைச்சதை செஞ்சுக்கிட்டு ஓரளவு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இனி அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்கனவே சொன்னது போல போக்குவரத்து மற்றும் உடல் நலத்தில் கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் தராதீங்க. நீங்க நினைச்சபடி கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைச்சிரும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா இருந்தாலும் ராகு சனி சேர்க்கை தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதால நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். 100க்கு 71% கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அருமையான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகளும் உண்டு. மேலும் பல நன்மைகள் நடக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டோட வராகி அம்மன் வழிபாடு, உக்கிரமாக இருக்கிற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதிலும் தலை இல்லாத அல்லது மிருகத்தின் தலையுடன் கூடிய ஆண் தெய்வங்கள் அல்லது பெண் தெய்வங்களை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.